உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year ஆகுது. 1 year. திருமணம் ஆகிறதுக்கு முன்னால எனக்கு இந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஆனா யார மாதிரி கிடைச்சிருக்கு? யார எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு கொஸ்டின் ஓகே. ஆனா கிடைச்சது வந்து நம்ம சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. யார எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இந்த ஹீரோயின் மாதிரி தான் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு. ஹீரோயின்ல எப்பவுமே சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும். பாஸ்ட். ஆனா அவங்க சௌந்தர்யா ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவங்க மேல ஒரு கிரஷ் உண்டு. அதுக்கடுத்து ரீசெண்டா இப்போ மடோனா செபஸ்டியன் ரொம்ப பிடிக்கும். அந்த கவன் ஹீரோயின். ஆமா ஆமா, அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா யார மாதிரி கிடைச்சிருக்குன்னு சொல்லுவீங்களா? அவங்கள மாதிரிதான் கிடைச்சிருக்கு. அவங்கள மாதிரிதான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் வீட்டுக்கு உள்ள போகணும். நானு படுக்க வச்சிருக்கேன். இத நான் கட் பண்ணிக்கணுமா கண்டினியூ பண்ணுமா? போடுங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு புரிய போகுது. ஓகே, நீங்க உங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்களா? இந்த படத்தோட கிளைமேக்ஸ நான் இப்படி மாத்தி அமைச்சிருந்தா நல்லா இருக்கும், நான் டைரக்ட் பண்ணியிருந்தா அந்த படத்தை நான் மாத்திருப்பேன் அப்படின்னா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க? நிறைய படங்கள் இருக்கு. முக்கியமா ஒரு படம், இந்த படத்தோட கிளைமேக்ஸ மாத்திருக்கலாம். எனக்கு வந்து அஜித் படம் ரொம்ப பிடிக்கும். நான் அவரு படம் பார்ப்பேன். விஜயகாந்த் சார் படமும் ரொம்ப பார்ப்பேன். அதுல அஜித் சாரோடைய ரீசன்ட் மூவியா நான் பார்த்தது விஸ்வாசம் மூவி பார்த்தேன். விஸ்வாசம் ரீசன்ட் மூவியா? சரி, ஓகே. அது கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு அவர் படத்துல ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த அப்பா மகளுக்குள்ள பாண்டை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு என்ன ஒரு இதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாரா ஹாஸ்பிட்டல் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. இன்டர்வல் பிளாக் எடுத்து அப்படியே கம்பெனி வச்சு ஹெச்ஆர் மாதிரி உட்காந்துருவாங்க. இன்னும் லாஜிக்கே இருக்காது அந்த இதுல. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த சிறுத்தை சிவா இன்னும் பெட்டரா எடுத்திருக்கலாம். அது இந்த படமும் இல்ல, அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமுமே கொஞ்சம் பெட்டரா எடுத்துருந்துருக்கலாம். இப்போ ரீசெண்டா அந்த கங்குவா முதற்கொண்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, தவிர கதை என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அவரு செல்வராகவன் படம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு புரியும். இவரு படம் 5 பார்த்தாலும் புரியாது, எப்போ ஒருத்தவரை நமக்கு அது புரியாது. அவருக்கும் சிறுத்தை சிவாவுக்கும் நமக்கு ஒரு மிங்கிள் ஆகுது என்னன்னா, அவரு படம்னு ஒன்னும் இருக்காது கதை, ஆனா அது மக்கள் மத்தியில ஹிட் ஆயிடும், கமர்ஷியலா இருக்கும். இந்த மாதிரி லைஃப்ல ஒரு முன்னேற்றமும் இல்ல, இன்னும் சந்தோஷமா இருக்கு, லைஃப் ரன் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, என்னுடைய வாழ்க்கைய இந்த டைரக்டர் படமா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு டைரக்டர் யாரு? நான் நினைக்கிற டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார். ஏன் கே.எஸ். ரவிக்குமார்? ஏன்னா அவருடைய இது வந்து அதுல யாருமே நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. எது தேவையோ அதாவது அப்படி இப்படி இருக்கும். அந்த மாதிரி லைஃப் தான் நல்லா இருக்கும். இல்ல, அதாவது அந்த படம் மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கு. அந்த அவர் டைரக்ட் பண்ண மாதிரி தான் அவங்க படம் இருக்குதா? அந்த டைரக்டர் படம் பண்ண மாதிரிதான் உங்க வாழ்க்கை இருக்குதா? இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் படங்கள்ல இருந்து நாட்டாமையா இருக்கட்டும், இன்னொன்னு படையப்பாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மின்சார கண்ணா, அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே நம்ம இப்போ போட்டாலும் நம்ம ஒரு உட்கார்ந்து பார்க்க தோணும். சில படங்கள் இப்போ ஒரு தடவை பார்க்க முடியாது நம்மளால. அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய படங்கள் இப்பவும் நம்ம உட்காந்து புது படம் ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு விக்ரமன், கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி லைஃப் போனா பரவாயில்ல. சங்கர் மாதிரி பிரம்மாண்டம் இல்லாட்டாலும் விக்ரமன் மாதிரி கதையை உருட்டுறதுக்காக நமக்கு லைஃப்ல ஒரு சாப்டர் கிடைச்சிட்டுனா போதும் அப்படிங்கிற சந்தோஷமா போயிடும். சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ.